என்ன மச்சான் புதுசா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மச்சான், குடும்பத்துல பிரச்சனை, அதான் கோயிலுக்கு போய் பிரச்சனையை தீர்த்து வை, எங்களுக்கு பணத்தை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். இல்ல, நான் பிறந்ததுல இருந்து பாக்குறேன், கோவில கட்டினது மனுஷன், கோவில்ல உள்ள சாமியை செஞ்சது மனுஷன், கற்பூரத்தை செஞ்சது மனுஷன், சரி கோவில்ல உள்ள மணியை கண்டுபிடிச்சது மனுஷன், மணியையும் ஆட்டிட்டு மனுஷன் கண்டுபிடிச்ச மந்திரத்தையும் சொல்லிட்டு கடவுளே என் பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொன்னா எப்படி தீர்த்து வைப்பாரு? கடவுள் நமக்கு என்னதான் கொடுக்கல, பணத்தை கொடுத்தாரு, நீரை கொடுத்தாரு, நெருப்பை கொடுத்தாரு, இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு கண்ணு கொடுத்தாரு, மூக்கு கொடுத்தாரு, காது கொடுத்தாரு, உழைச்சு சாப்பிட 2 கையை கொடுத்தாரு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அதை சமாளிக்கிறதுக்கு மூளையை கொடுத்துருக்காரு. அதை யூஸ் பண்ணாம கடவுள்கிட்ட போய் என் பிரச்சனையை தீர்த்து வை, எனக்கு பணத்தை கொடுன்னா கடவுள் என்ன பேங்கா வச்சு நடத்துறாரு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். 24 மணி நேரமும் கடவுளே நினைச்சுக்கிட்டு இருக்கிய, உனக்கு ஏதாவது முடியலைன்னா கடவுளா வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு? இல்ல, நான் தான் எந்திரிச்சு போகணும். கோவிலுங்கிறது நிம்மதியை தேடி போற இடம், பணத்தையும் பிரச்சனையும் கேக்குற இடம் இல்ல. சரி மச்சான். மச்சான் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, கடவுள் பணத்தையும் பிரச்சனையும் சரி பண்ண மாட்டாரு, அதுக்குண்டான வழியை தான் காட்டுவாரு, அதை நீ தான் தேடிக்கணும், புரியுதா? நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.